ஒரு படம் லவ் ஸ்டோரியா இருக்கும், இன்னொரு படம் ஃபேமிலி சப்ஜெக்டா இருக்கும். ஆனா காதலையும் ஃபேமிலி சப்ஜெக்டையும் ஒன்னா சேர்த்து குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய திரைப்படங்களை தொடர்ந்து கொடுத்த டைரக்டர் உங்களுக்கு தெரியுமா? அவர் வேற யாரும் இல்லைங்க, நடிகை தேவயானியின் கணவர் டைரக்டர் ராஜகுமாரன். அவர் டைரக்ஷன்ல வெளிவந்த சில முக்கிய திரைப்படங்களை தான் இந்த வீடியோல நாம இப்போ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயென. 1999ல ரிலீஸ் ஆன நீ வருவாயென அப்படிங்கிற திரைப்படம் டைரக்டர் ராஜகுமாரன் இயக்கத்துல வெளியாகி ரசிகர்கள் மனசுல இடம்பெற்ற ஒரு அழகான காதல் ஓவியம். உனக்கென பிறந்தேனே உயிரேன உணர்வேன். அடுத்து 2001ல விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படிங்கிற திரைப்படத்தை டைரக்ட் செய்தாரு ராஜகுமாரன். குடும்ப உறவுகளின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. 2003ல ரிலீஸ் ஆன காதலுடன் அப்படிங்கிற திரைப்படத்தை காதலை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு மென்மையான காதல் திரை காவியத்தை உருவாக்கியிருப்பாரு டைரக்டர் ராஜகுமாரன். திருக்குறள் இடையழகி திருவாசகம் மொழியழகி. டைரக்டர் ராஜகுமாரன் கடைசியா நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா 2013ல திருமதி தமிழ் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்குனது மட்டும் இல்லாம ஹீரோவா அவதாரம் எடுத்து தலைவன் ரசிகர்களை வேற லெவல்ல தெறிக்க விட்டுருப்பாரு.